தேவையில்லாமல் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்வதா? தமிழக அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டம் விதித்தது உயர்நீதிமன்றம். அனைத்து காய்கறிகளுக்கும் விலை நிர்ணயிக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னவாயிற்று என அன்புமணி கேள்வி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவின் கையெழுத்து இயக்கம் சிரிப்பு பொருளாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடல். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சனைகளை திசை திருப்பவே அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியதாக ஜி.கே. வாசன் புகார். குட்கா ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகையின் நகலை வழங்கியது சென்னை சிறப்பு நீதிமன்றம். விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் மோதல். போகிற போக்கில் மிதித்து தள்ளிவிடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காவல்துறையினரை பார்த்ததும் மகிழுந்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. மும்பை தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தை அதானி குழுமம் மேற்கொள்ள தடை விதிக்கும் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். கடந்த பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவில் ஊர்திகள் விற்பனை 17 விழுக்காடு குறைந்துள்ளதாக முகவர்கள் கூட்டமைப்பு தகவல். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும். வானிலை நடுவம் எச்சரிக்கை.